ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி பீட்ரூட் சட்னி பார்க்கலாமா. இதுக்கு சின்ன வெங்காயம் தொளிச்சுக்கோங்க, அது வடைச்சட்டியில் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுக்கோங்க, பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜீரகம், மிளகு, மல்லி, தக்காளி, புளி, வரமிளகாய் இது மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது சின்ன வெங்காயத்தை வடைச்சட்டியில் போட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வணங்க விடுங்க. சின்ன வெங்காயம் மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா வணங்க விடுங்க. வரமிளகா 2 போட்டுக்கோங்க. புளி சின்ன சின்ன பீஸாக போடுங்க, அப்படின்னா தான் அந்த எண்ணெயில் வணங்கும். ஃபுல்லாக அப்படியே போட்டுறாதீங்க, குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போடுங்க. எண்ணெயில் நல்லா புளி வணங்கணும். தக்காளி ஒன்றே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அதையும் எண்ணெயில் நல்லா வணங்க விடுங்க. பீட்ரூட் வாடின பீட்ரூட்டாக இருந்தாலும் ஓகே தான், சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறது இல்லை, இது திரும்பி வாடின பீட்ரூட்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. அதனால் நீங்கள் வாடிப்போன பீட்ரூட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் படுற மாதிரி நல்லா பீட்ரூட்டெல்லாம் நல்லா வேக விடுங்க. ஜீரகம், மிளகு, மல்லி, முழு மல்லி இது சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வணங்க விடுங்க. நல்லா ஹையில் வச்சே நல்லா வேக விடுங்க. தேங்காய் பூ போட்டுக்கோங்க, திருவி சேர்த்திக்கோங்க அல்லது கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம இதுக்கு பொட்டுக்கடலை சேர்த்த மாட்டோம், தேங்காய் மட்டும்தான் சேர்த்துறோம். தேங்காய் இல்லாமையும் அரைக்கலாம், ஆனால் கண்டென்ட் உங்களுக்கு கம்மியாக வரும். தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வகையான டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும், இது ஒரு வகையான டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். நீங்கள் தேங்காய் போடாமையும் அது மட்டும் அரைக்கலாம், நீங்கள் தேங்காய் போட்டும் அரைக்கலாம். உப்பு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.